டான் தமிழொலி நேயர்களுக்கு வணக்கம். நல்ல தமிழ் கேட்போம் என்ற கலந்துரையாடல் தொடரிலே நாங்கள் கடந்த 2 அல்லது 3 தடவை பழந்தமிழ் இலக்கிய வரிசையிலே சங்க நூல்களை பற்றி பேசியிருக்கிறோம். நேயர்கள் அறிந்தபடி அகம் புறம் ஆகிய 2 துறைகளையும் நாங்கள் ஓரளவுக்கு மாணவர்களையும் மனதிலே இருத்தி அவர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய விதத்திலே தக்க மேற்கோள்களுடன் எளிமையான செய்யுள்களை காட்டி இந்த சங்கத்து அகம் புறமாகிய 2 துறைகளையும் ஓரளவு நிறைவு செய்தோம். சங்க காலத்தை அடுத்து வருகிறது வரன்முறையாக சங்கம் மருவிய காலம் என்று சொல்லுவார்கள். நாங்கள் மாணவர்களாக இருக்கிற காலத்தில் இன்னும் சிலர் அறநெறி காலம் என்று சொல்லுவார்கள். வேறு சிலர் நீதி நூல்கள் எழுந்த காலம் என்று சொல்லுவார்கள். எல்லாம் ஒன்றுதான். எனவே இன்று நாங்கள் இந்த அறநெறி காலம் அல்லது நீதி இலக்கிய காலம் என்று சொல்லுகிற காலத்திலே எழுந்த இலக்கியங்களை பற்றி பார்க்க போகிறோம். இந்த அறநெறி காலம் சங்க காலத்திலிருந்து வேறுபட்டு அல்லது தனித்து நிற்கிறது என்னத்திலே என்றால், சங்க காலத்து தமிழர் போரும் காதலும் என்ற அந்த இரட்டை நோக்கிலே அல்லது இரட்டை கோணத்திலே அவர்கள் தமிழர்கள் இயங்கினார்கள். மன்னர்கள் போரிட்டார்கள், இளைஞர்கள் யுவதிகள் காதல் உறவில் ஈடுபட்டார்கள். இயற்கையோடு இயைந்த ஒரு காலம் என்று அது கொண்டாடப்படுகிறது. அப்படி சங்க காலத்தின் முடிவிலே இந்த இலக்கியத்தின் போக்கிலே ஒரு மாற்றம் ஏற்பட்டது. அதற்கு முக்கியமான காரணம் களப்பிரர் என்று சொல்லுகின்ற தமிழர்கள் அல்லாதவர்கள் தமிழ்நாட்டை கைப்பற்றி ஆளத் தொடங்கினார்கள். அது ஒன்று. இதே காலத்தில் வடக்கே இருந்த சமணர்களும் பௌத்தர்களும் அவர்கள் ஆட்சியாளர்களாக அல்லாமல் துறவிகளாக மதம் பரப்புவர்களாக தென்னகம் நோக்கி வந்தார்கள். இந்த சமண பௌத்தர்களுடைய பிரசன்னமும் களப்பிரர்களுடைய பிரசன்னமும் எங்களுடைய இலக்கியத்தின் நோக்கிலும் போக்கிலும் பல மாற்றங்களை கொண்டு வந்தன. அது ஆட்சி அதிகாரத்தினால் செய்யப்பட்ட மாற்றங்கள் அல்ல. ஒரு அளவுக்கு இயற்கை நியதியாக சமூக சூழல் புலவர்களை மன்னர்களை பாதித்ததிலிருந்து இலக்கியங்களில் இந்த நீதி நெறி சார்ந்த பண்பு அறங்கள் ஒழுக்க நெறிகளை முதன்மைப்படுத்துகின்ற இலக்கியங்கள் தோன்றின. ஓயாத போரினாலும் நாட்டில் ஏற்பட்ட இழப்புகள், மக்கள் பட்ட அல்லல்கள் இவற்றினாலும் மக்களுக்கு ஒரு அளவுக்கு இந்த கட்டத்திலே நாங்கள் குறிப்பிடுகிற அறநெறி காலம் புலரும் முன்பே புலருகிற வேளையில் ஓரளவுக்கு அவர்கள் அலுத்து சலித்து போனார்கள். போராலும் துன்பத்தாலும் நெருக்குவாரத்தாலும் தமிழ் மன்னர்களுடைய குத்துவட்டு அகமுரண்பாடுகளாலும் சலித்து போய் மக்கள் அமைதியான வாழ்க்கையை நாடுகிற ஒரு நேரத்திலே தான் களப்பிரரும் ஒரு பக்கம், வடக்கே இருந்து வந்த சமணர்கள் பௌத்தர்கள் ஒரு பக்கம், அவர்கள் சமய அறக்கருத்துக்களை பரப்புவதிலே கண்ணாக இருந்தார்கள். அப்போ அதிருப்தி அடைந்திருந்த ஒரு மக்கள் கூட்டத்துக்கு இந்த இரு சாராரும் சமண பௌத்தர்களுடைய வருகை
ஒரு சற்று கோடையிலே இளைப்பாற்றி கொள்ளும் வகை கிடைத்த குளிர் தருப்போல இருந்ததென்று சொல்லலாம். இன்னொன்றை சொல்ல வேணும். சமணர் பௌத்தர்களை சொல்லுவதற்கு முன்பு வைதிக சமயங்கள் என்று சொல்லுகின்றவை, வைதிகம் என்றால் மாணவர்களுக்காக சொல்லுகிறேன், வேதத்தை ஒப்புக்கொள்ளுகிற ஏற்றுக்கொள்ளுகிற சமயங்கள். அவை பிராமண சடங்கு, பிராமணர்கள் முன்னெடுத்த கிரியைகள் சார்ந்தவை. இந்த சமண பௌத்த சமயங்களினுடைய செல்வாக்கு வரவே களப்பிரர்களுடைய ஆதரவு அவர்களுக்கு கிட்டியது என்று நாங்கள் அனுமானிக்கலாம். இந்த அறநெறி சார்ந்த நூல்கள் அல்லது அறநூல்கள் என்று சொல்லப்படுகின்ற நூல்களை நாங்கள் இன்றைய கலந்துரையாடலில் பார்க்க போகிறோம். அந்த நூல்களிலே முதன்மையானதும் முக்கியமானதும் திருக்குறள். திருக்குறள் வேறு எந்த நூலுக்கும் இல்லாத ஒரு பெருமையும் முக்கியத்துவமும் வாய்ந்தது. அதை பொதுமறை என்று சொல்லுவார்கள். இன்னாருக்கு இன்ன சமயத்துக்குரியதென்ற கட்டுப்பாடு அதில் இல்லை என்பதில் பொதுமறை. எல்லோருக்கும் ஏற்ற அறங்களை சொல்லுகிறது. நான் இந்த திருக்குறளின் அமைப்பை பற்றி ஒன்று சொல்ல வேணும். 133 அதிகாரங்கள், 1330 குறள். அது அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால் என்ற ரீதியில் 38 அதிகாரங்களில் அறம், 70 அதிகாரங்களில் பொருள். பொருள் என்பதை நீங்கள் செல்வம் என்றும் எடுக்கலாம், அரசியல் என்றும் சொல்வது பொருத்தமாக இருக்கும். இன்பத்துப்பால் அல்லது காதல் வாழ்க்கையை 25 அதிகாரத்திலும் சொல்லி அதற்கு இடையில் ஒரு இயல் இருக்குது. இதில் எதிலும் சேராதது, அதற்கு பேர் ஒளிபியல். அதில் 18 அதிகாரங்கள். உண்மையில் என்னுடைய நண்பர், சென்ற ஆண்டு காலமாகினவர், ஒரு பெரும் தமிழறிஞருடைய மகன் உமாமகேஸ்வரன் சொல்லுவார், இந்த ஒளிபியலில் உள்ளது மனிதனுக்கு அத்தியாவசியமான ஒழுக்கம், வாழ்வின் முறை. பாரதி சொன்னானே, வாழ்வின் முறைமையடி பாப்பா, அது ஒளிபியலில் தான் இருக்குன்னு. அந்த ஒளிபியலில் இருக்கிறது என்ன, தலைப்புகளை மட்டும் சொல்கிறேன் நேயர்களுக்காக. குடிமை, மானம், பெருமை, சான்றாண்மை, பண்புடைமை, நன்றியில் செல்வம், நாணுடைமை, குடிசெயல் வகை, உழவு, நல்குரவு, நல்குரவென்ற வறுமை, குரவச்சம், கயமை. உண்மையில் இந்த ஒளிபியலில் உள்ளதை பார்த்தால் எங்களுக்கு எங்கே மற்றதில் ஏதாவது தவற விட்டாலும் இது மனிதனை மிக சரியான நெறியில் கொண்டு போகக்கூடியது. ஒரு குறளை மட்டும் சொல்கிறேன். இது பேராசிரியரோடு நான் ஒருக்கா இதை வியந்து 2 பேரும் கலந்துரையாடினது உண்டு. குடிசெயல் வகையில் வருகுது. குடிசெய்வல் என்பார்க்கு தெய்வம் மடிதற்று தான் முந்துரும். இதை நான் ஒரு முறை வானொலியில், நான் இதை கவனிக்கல, வானொலியில் ஒருத்தர் சொல்லிக்க கேட்டு, ஒரு அறிஞர், இந்திய அறிஞர் சொல்லிக்க கேட்டு சிலிர்த்து போனேன். என்னுடைய குடியை உயர்த்துவேன் என்ற ஒரு சங்கற்பத்தோடு போகிறவனுக்கு தெய்வம் சொல்லுமா? தெய்வம் என்ன செய்யும்? வேட்டியை மடித்து கட்டிடும். கட்டிட்டு போடாத விண்ணுக்கு வார. குடிசெய்வல் என்பார்க்கு தெய்வம் மடிதற்று தான், மடிதற்ற மடித்து கட்டி தான் முன்தொரும் என்ற அற்புதமான ஒரு குறளை நேயர்கள் காதிலே போட்டுக்கொண்டு, அடுத்ததாக இந்த அரசியலில் நான் பொருட்பாலில் தம்பி வேல்நந்தனிடம் கொண்டு போகிறேன். பிற்பட அடக்கமுடையார் அறிவிலார் என்றெண்ணி கடக்க கருதவும் வேண்டாம் என்று வருகிற சிந்தனைகள். அப்போ ஒருவர் சொல்லுகிற நீதி கருத்துக்களை இன்னும் ஒருவரும் வேறொரு வகையிலே சிந்தித்திருப்பது போன்ற பல விஷயங்களை நாங்கள் சில வேளைகளே திருக்குறளையும் ஔவையாருடைய ஆத்திசூடி போன்றவற்றையும் ஒப்பிட்டு பார்க்கிற போது கூட பல விஷயங்களை அறியக்கூடியதாக இருக்கிறது. இந்த பொருட்பாலில் வைத்துத்தான் வள்ளுவர் அரசியல் என்பதற்கு அப்பாலே கல்வி, கல்லாமை, கேள்வி, அறிவுடைமை, அந்த கல்வியையும் அறிவுடைமையையும் நுட்பமாக பிரித்து சொல்லுகிற விஷயங்கள் வள்ளுவருக்குள்ளாலே நாங்கள் பார்க்கிறோம். எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும்
அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. இன்றைக்கு யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய மகுட வாக்கியமாக கூட மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்பது ஒரு திருக்குறளினுடைய அடி காலதேச வர்த்தமானங்களை கடந்து எங்கெல்லாம் உயிர் வாழ்கிறது என்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த அரசியல் கருத்துக்கள் இலக்கியங்களிலே பிற்பட எப்படி பிரதிபலித்தன என்பதற்கு பேராசிரியர் அவர்கள் ஒரு உதாரணம் சொன்னார். அந்த பேராண்மை என்பது அருகன் ஒன்றுற்ற காலன்று அந்த வருகிற அந்த ஊராண்மை பேராண்மை என்று வருகிற போது அந்த கம்பராமாயணத்திலே நிராயுதபாணியாக நிற்பவன் மீது போர் தொடுக்கக்கூடாது என்று வருகிற அந்த போரறம் சார்ந்த திருவள்ளுவருடைய சிந்தனை தான் கம்பராமாயணத்திலே நிராயுதபாணியாக ராவணன் நின்ற போது இன்று போய் போர்க்கு நாளை வா என்று அவன் சொல்வதாக அமைகிற அந்த சிந்தனைகள். அப்படி பார்க்கிற போது திருக்குறள் என்பது சங்கமருவிய காலத்தில் தோன்றினாலும் அதை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய அதிர்வுகள் அடுத்தடுத்த காலங்களிலும் பலரிடம் செல்வாக்கு செலுத்தி இருப்பதை பார்க்கிறோம். திருக்குறளுக்குள் இல்லாதது எதுவும் இல்லை என்று சொல்லுகிறார். அங்கே மருத்துவம் இருக்கிறது. நோய் நாடி நோய் முதல் நாடி என்று வள்ளுவர் பேசுகிறார். இன்றைக்கு இருக்கிற மருத்துவ உலகமே வியந்து பார்க்கிற விஷயங்கள் இருக்கிறது. முகாமைத்துவ கருத்துக்கள் திருக்குறளுக்குள்ளே இருக்கிறது. எங்களுடைய மதிப்பார்ந்த பேராசிரியர் வேல்நம்பி சார் அவர்கள் திருக்குறளில் முகாமைத்துவம் என்ற ஒரு ஆய்வையே மேற்கொண்டு வெளிப்படுத்தி இருக்கிற தன்மைகளை பார்க்கிறோம். அவர் சொன்னதைப் போல திருக்குறளுக்கு காலந்தோறும் பல உரைகள் வந்து கொண்டிருக்கிறது. எங்களுடைய மனோன்மணி சண்முகதாஸ் அவர்கள் கூட ஒரு பெண்ணாக அண்மையிலே திருக்குறளுக்கான உரையை தந்திருக்கிறார். ஈழத்திலே காப்போ ரத்தினம் அவர்கள் ஒரு காலத்திலே திருவள்ளுவர் விழாக்களை செய்து புகழ்பெற்றவராக இருந்திருக்கிறார். கேவி குணசேகரம் அவர்கள் கோப்பாயைச் சேர்ந்தவர், அண்மையிலே மறைந்தார். அவர் திருக்குறள் கதைகள் திருக்குறளை எப்படியெல்லாம் கொண்டு போய் சேர்க்க வேண்டுமோ அப்படியெல்லாம் கொண்டு சேர்க்கிற பல முயற்சிகள் இங்கே நிகழ்ந்திருக்கின்றன என்று கூறி, எனவே திருக்குறள் என்பது ஒரு சின்ன வயதிலே நாங்கள் பிள்ளைகளிடம் மனன போட்டியாக வைத்து அவர்களுடைய மனதிலே இருத்துவதைப் போல அது வாழுகின்ற வழியை சொல்லுகின்ற ஒரு விஷயம். அது புதுக்குறள் தெருக்குறள் என்றெல்லாம் இன்றைக்கு மாறி புதுமை செய்கிறோம் என்ற போர்வையிலே புது முயற்சிகள் நடந்தாலும் திருக்குறள் என்ற அந்த அடித்தளத்தில் இருக்கிற தமிழருடைய நீதி சிந்தனை என்பது உலக பெருமை மிக்கது என்று கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி வேலந்தகுமார். நீங்கள் சரியாகவே நாங்கள் இதை நிறைவு செய்ய முன்பு கல்வியை பற்றி குறிப்பிட்டீர்கள். கல்வி என்பது இந்த பொருளதிகாரத்துக்குள்ளே தான் வருகிறது. கல்வி, கல்லாமை, கேள்வி, அறிவுடைமை. ஒருத்தன் கற்காவிட்டால் அது பெரிய குற்றமில்லை, கேட்க வேணும். கற்றிலனாயினும் கேட்க, செல்வத்துட்செல்வம் செவிச்செல்வம். எனவே கல்லாதவர்கள் இப்படி கேள்வியினால் உயர்ந்தவர்கள் எவ்வளவோ பேர் இருக்கிறார்கள், கதை கதையாக சொல்ல முடியும். கல்வியினால் வருகிறது அறிவு. அந்த அறிவு எப்படி இருக்க வேண்டும் என்று திருவள்ளுவர் சொல்கிறார். சென்ற விடத்தால் செலவிடாது தீதொரி நன்றின்பால் உய்ப்பது அறிவு. மனம் போன போக்கில் அதுக்கு பின்னுக்கு நாங்கள் ஓடக்கூடாது. தாய்மானார் சொன்னார், காடும் மனமும் காடும் மலையும் மனக்குரங்கு கால்விட்டோட அதன் பின்னே ஓடும் தொழிலாக உழல்வீர். மனக்குரங்கு தாவி ஓடுது, அதுக்கு பின்னுக்கு நாங்கள் ஓடிக்கொண்டு இருக்கிறோம். இப்படித்தான் எங்களுடைய வாழ்க்கை. அப்படி போகாமல் அதை கட்டுப்படுத்தி நிற்கிறது அறிவுடைமை, கல்வியினுடைய பயன். இன்னொன்று சொன்னார், தொட்டனை தூறும் மணற்கேணி மாந்தற்கு கற்றனை தூறும் அணிவு. தோண்ட தோண்ட மணற்கேணியில் நீர் ஊறுகிறது போல கற்க கற்க அறிவு வரும். நீங்கள் திருக்குறள் கதைகள் தமிழ்நாட்டிலே ஒரு காலத்தில் நாங்கள் உயர் வகுப்பில் இருக்கைக்கு திருக்குறள் கதைகள் வந்தது. எங்களுடைய காலத்தை நீங்கள் சொன்ன மாதிரி நண்பர் கேவி குணசேகரம் திருக்குறள் கதைகள் எழுதினார். அப்போ திருக்குறளை ஊற்றாக ஆதாரமாக அடித்தளமாக வைத்து நிறைய கதைகள் சொன்னால் திருக்குறள் அப்படியே நின்று பிடிக்கும். திருக்குறளுக்கு எந்த குறையும் வராது. நீங்கள் இங்கே மூவரும் சொல்லி இருக்கிறது மாதிரி உலகின் பல மொழிகளிலே விவிலிய நூலுக்கு அடுத்தபடியாக மொழிபெயர்க்கப்பட்ட நூல் திருக்குறள். அப்போ அது பொதுமறையாக இருக்கிறதும் தமிழருக்கெல்லாம் பெருமை தருகிறபடியாலும் பாரதி சொன்னான், வள்ளுவன் தன்னை
உலகனுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு. அந்த வள்ளுவனுடைய பதிவுகள், வள்ளுவனுடைய சுவடுகள் தமிழ் இலக்கிய பரப்பு முழுதும் காணப்படும். எங்கேயோ வந்து தலை நீட்டும். அந்த புலவனுடைய அறிஞனுடைய சிந்தனையிலே அந்த வள்ளுவம் இருந்து எங்கேயோ வந்து, நீங்கள் முன்பு சொன்னது மாதிரி கம்பராமாயணத்தில் கூட வந்துட்டு ஊராண்மை பேராண்மை என்றதை பற்றி நான் சொன்னேன். எனவே திருக்குறள் எங்களுடைய வாழ்வின் பெரிய முதுசமாக, எங்களுடைய ஒரு சமய நூலுக்கு மேலாக, எங்களுடைய ஒரு ஆதாரமாக, எங்களுடைய ஒரு பலமாக இருக்கிறது. தமிழராகிய நாம் எல்லோரும் பெருமைப்பட வேண்டிய விஷயம் என்று கூறி, ஞானசம்பந்தன் ஏதும் நீங்கள் இதுக்கு சொல்ல விரும்புகிறீர்களா? ஓம், சொல்லுங்கள். வள்ளுவருடைய அரசியல் என்கின்ற விடயத்தை பற்றி நாங்கள் நோக்குகின்ற பொழுது ஒரு முக்கியமான விடயத்தை சொல்லலாம் என்று நினைக்கிறேன். அரசியலிலே வள்ளுவர் ஒரு நாட்டினுடைய உறுப்புகள் என்கின்ற வகையிலே 6 விடயத்தை முக்கியமாக சொல்லுவார். படை, குடி, கூழ், அமைச்சு, நட்பு, அரண் என்கின்ற அந்த 6 விடயங்களும் இன்றைக்கும் பொருந்துகின்ற, வள்ளுவர் கூறுகின்ற ஒரு முக்கியமான ஒரு அரசியலாக இருக்கின்றது. குடிபுறம் காத்து ஓம்பி குற்றம் கடிதல் வடு அன்று. இன்றைக்கு எமது நாட்டுக்கு தேவையான ஒரு குறள். குடிபுறம் காத்து, உன்னுடைய மக்களை ஏனையவர்களிடமிருந்து காத்து, வெற்று நாடுகளிடமிருந்து மக்களை நீ காத்து, குடிபுறம் காத்து ஓம்பி உன்னுடைய நாட்டு மக்களை நீ பாதுகாத்து. அப்படி காக்கின்ற சந்தர்ப்பத்திலே வருகின்ற பிரச்சனைகள் வருகின்ற பொழுது குற்றம் கடிந்து. இந்த 3 வேலையும் ஒரு முக்கியமான வேலை, அரசனுடைய வேலை. அந்த வேலை நான் நினைக்கிறேன் இன்று இந்த நாட்டிலே தலையெடுத்திருக்கிறது என்று நினைக்கிறேன். குடிபுறங்காத்து ஓம்பி குற்றம் கடிதல் வடு அன்று, அது வேந்தன் தொழில் என்கின்ற விடயத்தை சொல்லுகின்ற அதே வள்ளுவர் ஒரு எச்சரிக்கை விடுகிறார். அல்லற்பட்டு ஆற்றாது அழுத கண்ணீர் செல்வத்தை தேக்கும் படை. அல்லற்பட்டு ஆற்றாது அழுத கண்ணீர் செல்வத்தை தேய்க்கும் படை. மக்கள் வருந்தினால் இந்த நாட்டினுடைய செல்வம் குன்றும் என்கின்ற விடயத்தை சொல்லுகின்ற பொழுது அவர் இந்த நாட்டோடு இருக்கின்ற நட்பு என்கின்ற விடயத்தை பற்றியும் சொல்லுகிறார். அரசியலில் நட்பு, தீ நட்பு, கூடா நட்பு, நட்பு ஆராய்தல் பழைமை. நான் நினைக்கிறேன் வள்ளுவர் ஒரு விடயத்திலே அதிகமான குறள்களை செலவு செய்தது இந்த நட்பு சார்ந்த விடயம் என்றுதான் நான் நினைக்கிறேன். நட்பு, நட்பு ஆராய்தல், கூடா நட்பு, தீ நட்பு, பழமை என்கின்ற அதிகாரங்களிலே அரசனாக இருந்தாலும் சரி, தனி மனிதனாக இருந்தாலும் சரி, நட்பை எவ்வாறு பேண வேண்டும் என்கின்ற ஒரு விடயத்தை ஆணித்தரமாக சொல்லுகிறார். தேரான் தெளிவும் தெளிந்தான் கண்ணையுறவும் தீரா இடும்பை தரும் என்று சொல்லுகின்றார். அதே அரசனுக்கு கல்வியை வலியுறுத்துகின்றார். எங்களுடைய சோப்பாசர் சொன்னது போல, கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. நான் இந்த இடத்துல ஒரு விடயத்தை சொல்லலாம். எங்களுடைய மாணவர்கள் இந்த குறளை சொல்லுகின்ற பொழுது ஒரு தவறு விடுவார்கள். கற்க கசடர கற்றவை என்று சொல்லுவார்கள். கற்றவை, கற்பவை, அது 3 காலத்துக்கும் வரும். கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. என்ன பொருள்? கற்பவை கசடர கற்க, கற்றபின் அதற்கு தக நிற்க. கற்பவை கசடர கற்க, கற்றபின் அதற்கு தக நிற்க. எங்களுக்கு சிக்கல் வருகிறது என்றால் அதற்கு தக நிற்கையிலேதான் நாங்கள் இடர்படுகின்றோம். இவ்வாறு பல்வேறுபட்ட விடயங்களை வள்ளுவர் அரசியலிலே கூறி செல்கின்றார். நன்றி, வணக்கம். நன்றி ஞானசம்பந்தன். ஒரே ஒரு குறளை மட்டும் சொல்லி இதை நிறைவு செய்கிறேன். இந்த கொடுங்கோன்மையை பற்றி, மக்கள்
துன்பம் வராமல் காக்க வேண்டிய அரசன் கடமையை பற்றி எல்லாம் சொன்னீர்கள். திருவள்ளுவர் ஒரு வேடிக்கையாக சொல்லுகிறார் என்னென்றால், வரி வசூலிப்பவருக்கு இது பொருந்தும். ஒருத்தன் மக்களால் கொடுக்க முடியாத அளவு அதிக வரி செலுத்த வேண்டி மக்களுக்கு அந்த கடப்பாடு நிர்பந்தம் வந்தால் எப்படி இருக்குமென்றால், தனி வழியில் போகைக்க வேலோடு நிற்கிற ஒருவன் ஒரு டொனேஷன் தான் என்று சொன்னது மாதிரி இருக்கும் அரசன் விதிக்கிற அநியாய வரி. வேலோடு நின்றான் இடுவென்றது போலும் கோலோடு நின்றான் இரவு. கோலோடு நின்றான் இறந்து கேட்குறான், நீ தாராளமாக கொடு, உன்னை நான் 10 முறை கேட்கிறேன். அவன்கிட்ட இல்லை பாவம், அவன் கேட்குறான். அவன் இவனுக்கும் வழிப்பறி செய்து வேலோடு நிற்கிறவனுக்கும் இந்த மன்னனுக்கும் ஒரு வித்தியாசம் இல்லைன்னு திருவள்ளுவர் மிக சிறப்பாக சொல்லியிருக்கிறார் என்பதை சொல்லி, இன்று பொருட்பாலிலையும் அரசியல், அமைச்சியல், நட்பாராய்தல், இப்படி பல விஷயங்களை பேசியிருக்கிறோம். இதில் கலந்து கொண்ட நண்பர்கள் பேராசிரியர் சிவலிங்கராஜா, மற்றது வேலந்தகுமார், தம்பி ஞானசம்பந்தன் ஆகியோருக்கு நன்றி கூறி, எங்களுக்கு அனுசரணை வழங்கிய தொழில்நுட்ப சகாயம் செய்த டான் தொலைக்காட்சி அணியினருக்கும் நன்றி கூறி நேயர்களிடமிருந்து விடைபெறுகிறோம். நன்றி.